அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மற்ற ஏதாவது போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ச்சியாக ஜனவரி 2024 தான் நம்ம தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தேவை அப்படின்னா நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வினஸ் ஸ்டடி அகாடமி சேனலில் பிளேலிஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, முதல் கேள்வி பாருங்க. மணற்கேணி செயலி கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. மணற்கேணி இணையதளம் வெப்சைட் இருக்கு, ஆப் இருக்கு, மொபைல் ஆப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எதனோட தொடர்புடையதுன்னா மாணவர்களோடு தொடர்புடையது. அது என்ன சார் மாணவர்களுக்கு தொடர்புடையது? மாணவர்களுக்கு என்ன சார் இதில் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் நம்ம தமிழக ஸ்டேட் போர்டுக்கான சிலபஸ் பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, இதை வந்து வீடியோ வடிவில், அதாவது காணொலி வாயிலாகன்னு சொல்லுவாங்க, வீடியோ வடிவில் அந்த பாடங்களை வந்து பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் இந்த மணற்கேணி செயலி அல்லது வந்து வெப்சைட். ரெண்டுமே இருக்குது. இது வந்து மாணவர்களோடு தொடர்புடையது. ரைட்டா? அது என்னோட பயன்பாடு என்னன்னு கேட்டாங்கன்னா, இது காணொலி வாயிலாக பாடங்களை மாணவர்கள் படிப்பதற்கு அது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, அனுமன் ஏஐ இது வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி பிரபலமானது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு மாற்றாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் ஏஐ அப்படின்றத ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது நம்ம இந்தியாவில் உருவாக்கிய நிறுவனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இருக்கு இல்லையா, ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது உருவாக்கியிருக்காங்க இந்த அனுமன் ஏஐன்றது. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அது வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது, தற்போது பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ தற்போது பாகிஸ்தான் பிரதமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஷெபாஸ் ஷெரீஃப்னு இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து பாகிஸ்தானோட பிரதமராக பதவியேற்றிருக்கார். இதுக்கு முன்னாடி நவாஸ் ஷெரீஃப்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கரண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஷெபாஸ் ஷெரீஃப், இவரும் ஆக்சுவலாக நவாஸ் ஷெரீஃபோட ஆதரவாளர் அப்படின்றத சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லாது. இப்போதைக்கு பாகிஸ்தானோட பிரதமர் யாருன்னா ஷெபாஸ் ஷெரீஃப், இவர் தான் வந்து பதவியேற்றிருக்காரு. ஸோ அடுத்தது, மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி 24 யாருடைய பிறந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ரைட்டா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம ஸ்டேட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக பிப்ரவரி 24 நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ஸோ அப்போ இந்த கேள்விக்கு விடை என்னன்னு கேட்டாங்கன்னா ஜெயலலிதா அப்படின்றதான் சரி. ஸோ அடுத்தது, ஆக்சுவலாக வந்து இந்த கேள்வி வந்து போட்டித் தேர்வில் கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி ஜெயலலிதா பிறந்தநாள் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் தேசிய பெண்கள் குழந்தை தினம் இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் பெண்கள் குழந்தை தினம் இந்த மாதிரி ஏதாவது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேசிய பெண் குழந்தைகள் தினம் அந்த மாதிரி ஏதாவது கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். தேசிய பெண் குழந்தைகள் தினம், பெண் குழந்தைகள் அது பாதுகாப்பு தினம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா ஜனவரி 24 என்பதே தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்றது. ரைட்டா? இதே அவங்க வந்து சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒருவேளை சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் கேட்டாங்கன்னா அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். ரைட்டா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி 24 டி ஆப்ஷன். ரைட்? சமீபத்தில் பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரீசெண்டாக இந்த விருது வந்து வாங்கியிருக்காரு யார் அப்படின்னா சசி தரூர் இவர் தான் வாங்கியிருக்காரு. ரைட்டா? சசி தரூர். அடுத்தது, உலக சாரணர் தினம். எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. பிப்ரவரி 22 உலக சாரணர் தினமாக அனுசரிக்கிறோம். அடுத்தது, வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் மூன்றாவது மாநிலம். எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மூன்றாவது மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணாங்க, கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஸோ மூன்றாவது மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு. அப்போ யார் சார் ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கு யார் சார் ஃபஸ்ட்டு தாக்கல் பண்ணது, இப்படி கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா, ரெண்டாவது ஆந்திரா, இப்போ மூணாவதாக நம்ம தமிழ்நாடும் அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருக்கு. ரைட்டா? ஸோ தமிழ்நாடு என்பது சரி. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் எதனோடு தொடர்புடையது? எதனோடு தொடர்புடையது அப்படின்றாங்க. ஸோ இந்த கேள்விக்கு பாருங்கள். இந்த ஒரு கிராமம் இந்த ஒரு பயிர் திட்டம் இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிறைய அறிவிப்புகள் அறிவிச்சாங்களே, அதில் வந்து தான் இது வந்து சிறுதானிய சாகுபடி, சத்துள்ள சிறுதானிய சாகுபடியை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் அப்படின்ற அந்த திட்டம். ஸோ டி ஆப்ஷன்.
முல்லை நில பூங்கா எங்கே அமைய உள்ளது அப்படின்றாங்க. ஸோ இந்த முல்லை நில பூங்கான்றது கன்னியாகுமரி அமைக்கிறதாக சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி என்பது சரி. சர்வதேச தாய்மொழி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. பிப்ரவரி 21 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உலக சர்வதேச தாய்மொழி தினம். அவங்க மதர் டங்கை வந்து போற்றக்கூடிய ஒரு தினம்னா பிப்ரவரி 21. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் எத்தனை கான்கிரீட் வீடுகள் 2030க்குள் கட்டித்தரப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதுவும் பட்ஜெட்டில் சொன்னது தான். 2030க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குடிசை இல்லாமல் கான்கிரீட் வீடு வந்து நாங்கள் கட்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதற்கட்டமாக வந்து 1 லட்சம் வீடு கட்டுறாங்களாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக 2030க்குள்ளே சொல்லணும்னா 8 லட்சம் வீடுகள் வந்து கட்ட போகிறாங்க. ரைட்டா, 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் குடிசை வாழக்கூடிய மக்களுக்காக, அந்த குடிசைக்கு பதிலாக காங்கிரீட் வீடுகள் 8 லட்சம் வீடுகள் கட்டி தருப்பாங்க. இலக்கு வந்து 2030. ரைட்டா, 2030 முதற்கட்டமாக. இப்போதைக்கு 2024-25 1 லட்சம் வீடு வந்து கட்டி கொடுக்குறத சொல்கிறாங்க. ரைட்டா, பார்த்துக்கோங்க. ஒரு வீடு வந்து 3.5 லட்சம் செலவு, 3.5 லட்ச ரூபாய் செலவில் வந்து அந்த வீடு கட்டி கொடுக்கப்படுன்றாங்க. மதிப்பீடு வந்து 3500 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக பட்ஜெட் அப்படின்றது, அதாவது அதுக்கான நிதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் ஏழை மக்கள் வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கு கீழ்கண்ட யாருடைய பெயர் வைத்துள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவரோட பெயரை தான் வந்து வச்சிருக்காங்க. ரைட்டா, தமிழகத்தில் ஏழை மக்கள் வறுமை ஒழிப்பு திட்ட பெயர் வந்து தாயுமானவர் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு வந்து 5 லட்சம் ஒரு குடும்பம் இல்லை, 5 லட்சம் குடும்பங்களை வந்து இந்த வறுமையிலிருந்து மீட்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது பேர் வந்து தாயுமானவர். தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி 6 to 12 அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க எவ்வளவு ரூபாய் மாதம் தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி அல்லது பாலிடெக்னிக்லாம் போனாங்கன்னா மாதம் 1000 ரூபா வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு அமௌண்ட்டு. அதே மாதிரி இப்போ மாணவிகளுக்கு மட்டும் தானே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மாணவர்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ மாணவர்களுக்குமே அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் உயர்கல்வி போனாங்கன்னா மாதம் 1000 ரூபா கொடுக்குறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான திட்டத்துக்கு பேர் தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம். இதுக்கு வந்து 1000 ரூபான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுச்சேரிக்கு அடுத்து ரோடமைன் பி வேதிப்பொருள் இருப்பதாக பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதித்தல் மாநிலம். ஏற்கனவே நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். புதுச்சேரியில் இது வந்து புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேதிப்பொருள் வந்து கலக்கிறாங்க அந்த கலருக்காக அப்படின்னு சொல்லி தடை பண்ணாங்க. தமிழகத்திலும் அதுக்கான பரிசீலனை போயிட்டு இருக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் வந்து பஞ்சு மிட்டாய்க்கு வந்து தடை வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பஞ்சு மிட்டாய்க்கு தடை வச்சாங்கன்னா ஒட்டுமொத்தமாக 10 சொல்லக்கூடாது. அந்த பஞ்சு மிட்டாயில் கலக்கக்கூடிய அந்த கலருக்கு தான் வந்து அவங்க தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் நியூஸ் பேப்பரில் மீடியாக்கெல்லாம் பஞ்சு மிட்டாய்க்கு தடை, ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தா அப்படி தான் வருது. அதை வச்சோட சில மீம்ஸ்லாம் வருது. ஏன்னா வந்து இந்த ஒயின் ஷாப்லாம் வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க, ஆனால் பஞ்சு மிட்டாய்க்கு தடை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நிறைய மீம்ஸ் அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக பஞ்சு மிட்டாய்க்கு தடை அப்படின்றத தாண்டி பஞ்சு மிட்டாய்க்கு கலக்கூடிய அந்த ரசாயனத்தை அந்த கலருக்கு தான் தடை பண்ணியிருக்காங்க. ரைட்டா, இப்போ வெள்ளை கலரில் வந்து அதாவது கலர் சேர்க்காமல் பஞ்சு மிட்டாய் வச்சாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் பொதுவாக வந்து பஞ்சு மிட்டாய்க்கு தடை அப்படின்ற மாதிரி செய்தி பரப்பிட்டாங்க. பஞ்சு மிட்டாய்க்கு தடை அப்படின்றத எல்லாரும் சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ தமிழ்நாடு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ புதுச்சேரிக்கு அடுத்து தமிழ்நாடு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுன்றது ஆன்சர். ஓகேவா, இதுக்கு என்ன ஆன்சர்? தமிழ்நாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நாட்டின் சிறந்த முதலமைச்சர் பட்டியலில் முதலிடம் வகிப்பவர் யாருன்றாங்க. ஸோ இது வந்து நவீன் பட்நாயக் இருக்காரு. ரொம்ப பல வருடங்களாக இவர் வந்து முதலிடத்துல தான் இருக்காரு. நம்ம இந்தியாவிலே ஒரு சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் நவீன் பட்நாயக்கை வந்து சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ இவர் வந்து ஒடிசா மாநிலத்தோட முதலமைச்சர் நவீன் பட்நாயக். ரைட்டா, இவர் வந்து முதலிடம். அப்போ 2வது இடம்லாம் யார் சார், 3வது இடம்லாம் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வது வந்து யோகி ஆதித்யநாத் வந்து 2வது இடத்துல இருக்காரு. இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர். இதே அஸ்ஸாமோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த ஹிமந்த பிஸ்வா இருக்காரு, அவர் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் எத்தனாவது இடத்துல இருக்காரு தெரிஞ்சா சொல்லுங்கள். ரைட்டா, சரி, ஃபஸ்ட்டு நம்ம 3 பிளேஸ் தான் முக்கியம். அதில் நாட்டினோட சிறந்த முதலமைச்சர் அப்படின்னா நவீன் பட்நாயக் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட் எடுத்து 2வது இந்திய கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக அஸ்வினை பற்றி நிறைய சாதனைகள் வந்து படிச்சுட்டே இருக்காரு சுழற்பந்து வீச்சில். ரைட்டா, இப்போ இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு புதிய சாதனை படிச்சிட்டாரு, 5 விக்கெட் எடுத்துட்டாருலாம் நீங்கள் படிச்சுட்டு வந்தேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. இது 500 விக்கெட்டை எடுத்த 2வது வீரர் வந்து ரவிச்சந்திர அஸ்வின் தான். ரைட்டா, அஸ்வின் தான். முதல் வீரர் அப்படின்னா அனில் கும்ப்ளே. இதுக்கு முன்னாடி அவர் தான் எடுத்திருக்காரு, அனில் கும்ப்ளே. அவருடைய இதை வந்து அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வின் வந்து 500 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ரைட்டா, உலக லெவலில் பார்க்கும்போது அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திருந்தது, இது மாதிரி 500 விக்கெட்டுக்கு மேலே வீழ்த்திருந்தா முத்தையா மூலர் தான் ஃபஸ்ட்டு. நம்ம இந்தியா லெவலில் சொன்னோம்னா அனில் கும்ப்ளே ஃபஸ்ட்டு, 2வது வந்து ரவிச்சந்திர அஸ்வின். நம்ம அஸ்வின் வந்து 2வது இடத்துல இருக்காரு. சரி, இதுக்கு வந்து அஸ்வின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத் மார்ட் என்ற மிகப்பெரிய கிடங்கு கீழ்கண்ட எந்த நாட்டில் இந்தியா வந்து நிறுவி வருகிறது அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா
இது ஒரு பெரிய ஒரு சதுர மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 அதுக்கும் மேலே நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு கிடங்கே வந்து நம்ம இந்திய சார்பில் வந்து அமைக்க போகிறாங்க. அது எங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம். நம்ம பிரதமர் தான் அதுக்கு போனார், ரைட்டா. ஸோ ஒரு பாரத் மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிடங்கு, ரைட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து ஐக்கிய அமீரகத்தில் வந்து அமைக்க போகிறாங்க, ரைட்டா. தமிழகத்தின் தொல்குடி திட்டம் கீழ்கண்ட யார் கடந்தது? இதுவும் வந்து இந்த பட்ஜெட்டில் சொன்னது தான். ஸோ வந்து தொல்குடி திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் இருப்பாங்க இல்லையா, மலைவாழ் மக்கள், எஸ்டி, இது மாதிரி பழங்குடியினர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர்களோட பகுதியில் அந்த கட்டமைப்புகளை மேம்படுறது, ரோடு போடுறது, குடிநீர், மின்சாரம், ஸோ அந்த வசதிகளை வந்து அவங்க இருக்கக்கூடிய வசதிகளை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம்னா இந்த தொல்குடி திட்டம், பழங்குடியினர் சார்ந்தது, ரைட்டா. பழங்குடியினர் என்பது இதுக்கான ஆன்சர். அருணாச்சல பிரதேசம், அப்புறம் மிசோரம் மற்றும்ன்றதுங்கிற கூடாது, இங்கே வந்து இந்த பிராக்கெட்டில் இந்த ஸ்லாஷ் போட்டிருக்கோம்ல அங்கே வந்துருக்கணும். உருவான தினம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அருணாச்சல பிரதேசம் உருவாக்குதுன்னா February 20 2 ஸ்டேட்டுக்குமே அதுதான். அதாவது அருணாச்சல பிரதேசம் உருவானதும் February 20 தான், மிசோரம் உருவான தினமும் February 20 தான். ஆனால் நமக்கு வந்து கொஷின் வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டாங்கன்னா அந்த டேட்டு கேட்க மாட்டாங்க, அந்த இயர் தான் கேட்பாங்க, ரைட்டா. ஸோ அதனால் நம்ம இயர் வந்து வருடம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டேட்டு ஓகே தான், டேட்டு ஞாபகம் வச்சுக்கணும். பட் மெஜாராக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சில மாநிலம் உருவான அந்த இயர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் இயரம் சொல்லிடுறேன், ஓகேவா. அருணாச்சல பிரதேசம் மிசோரம் உருவானது டேட் February 20, ஓகே. இயர் வந்து ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1987. ஸோ டேட்டும் சேமாக தான் இருக்குது, இயரும் சேமாக தான் இருக்குது. 1987 தான் இது உருவானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா. டேட் வந்து February 20. ஓகே. ஞானபீட விருது 2023 பெற்றவர்கள் யார் அப்படின்றாங்க. ஸோ 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா இந்த குல்சார்னு ஒருத்தர், அடுத்து வந்து ஜெகத்குரு ராமபத்ராச்சாரியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இவங்க 2 பேருக்கு சேர்ந்து தான் ஞானபீட விருது 2023 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இலக்கியத்தில் புகழ் பெற்றவங்க கொடுப்பாங்க இல்லையா, அந்த விருது தான் இந்த ஞானபீட விருது. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த குல்சார்ன்றவர் வந்து உருது எழுத்தாளர், இந்த ராமபத்ராச்சாரியா அப்படின்றவர் சமஸ்கிருத எழுத்தாளர், ரைட்டா. இவங்க 2 பேருக்கும் தான் இந்த ஞானபீட விருது 2023 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வைரமுத்து இதை ஏன் சார் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், வைரமுத்துக்கு கொடுக்கல தான். பட் வைரமுத்து வந்து இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் அவர் சமூக வலைதளத்தில். என்னன்னா, தமிழகத்தில் தமிழ் மொழிக்காக வந்து ஞானபீட விருது கொடுத்து கிட்டத்தட்ட ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா தமிழ் மொழி வந்து ஞானபீட, நம்ம தமிழ் மொழியுமே நிறைய இலக்கியம் சார்ந்த அவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த விருது வந்து கொடுக்க மாட்டுறாங்க, ஏன் தமிழ் மொழியை வந்து தவிர்க்கிறாங்கன்ற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் 2002 வந்து கொடுத்துருக்காங்க ஞானபீட விருது, ரைட்டா. ஜெயகாந்தனா 2002. அப்போ 2002னா 2012, இப்போ 2022, கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு மேலாக தமிழ் மொழிக்கு ஞானபீட விருது கொடுக்கல, தமிழ் இலக்கியவாதிகளுக்கு கொடுக்கல அப்படின்றத அவர் ஒரு குற்றச்சாட்டை மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார், வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தார். அப்போ 2வது நம்ம கடைசியாக ஞானபீட விருது நம்ம தமிழ் எழுத்தாளர்களை வாங்கினது வந்து நம்ம ஜெயகாந்தன் 2002 அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யார் வாங்கியிருக்காரு அப்படின்னா அகிலன் என்பவர் வந்து வாங்கியிருக்காரு 1975. 1975 அகிலன் என்பவர் வந்து ஃபஸ்ட்டு ஞானபீட விருது நம்ம தமிழில் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அது என்ன காரணமோ நமக்கு தெரியல. சரி, ஓகே, அதை விட்டுடுவோம். அடுத்த கேள்வி, உங்களுக்கான கேள்வி. ஸோ மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்க மாநிலம் எது? ஸோ உங்களுக்கான கேள்வி ரீசெண்டாக பத்திரிகை செய்தியில் கூட பார்த்து படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாநிலம் எது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் இருக்காமல் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.